பாரம்பரியம் ராம்பில் நடந்தால் எப்படி இருக்கும்? தெய்வங்கள் சேலையில் ஜொலித்தால் எப்படி இருக்கும்? அதற்கு பதில் சொன்னது கோவை. கோவை மாவட்டம் சூலூர் அரசூர் அருகே உள்ள தனியார் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியில் மாநில அளவிலான எலகன்சா 26 என்ற பிரம்மாண்ட பேஷன் ஷோ நடைபெற்றது. 30 கல்லூரிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது தனித்துவமான ஆடை வடிவமைப்புகளை மேடையில் காட்சிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, துர்கை, லட்சுமி, வாணி உள்ளிட்ட தெய்வங்களின் திருவுருவங்களை சேலை வடிவமைப்பில் தத்ரூபமாக உருவாக்கி மாணவிகள் ராம்பில் அணிவகுத்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பாரம்பரியமும் நவீனத்துவமும் இணைந்த இந்த ஆடை அணிவகுப்பில் மாணவர்கள் ஒயிலாக நடைபோட்டு கைத்தட்டலை பெற்றனர். முதல்வர் கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரபல பேஷன் வடிவமைப்பாளர் அருண் பாலகிருஷ்ணா, வர்ஷா CK மற்றும் கௌசிகா குமரேசன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எலகன்சா 26 உள்ளிட்ட விருதுகளுடன் ரூபாய் 50,000 மதிப்பிலான பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழா தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாரம்பரியமும் படைப்பாற்றலும் இணைந்தால் இளம் தலைமுறையே உலகத்தை ஆச்சரியப்படுத்தும்.